ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் விமென் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் தமிழ்நாடுல கொண்டுட்டு வந்திருக்கோன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. அப்கமிங்கில் வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நிறையா கொஷின் கேட்பாங்க. அதில் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுலேயும் விமெனோடைய அச்சீவ்மெண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றதை டெஃபினட்டாக கொஷின் கேட்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே தமிழில் போட்டிருந்தாங்க. ஐ தாட் ஓகே, அதை வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்தே டேட்டா வந்திருக்கனால கண்டிப்பாக இதை நம்ம ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். டேட்டாவை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 எதில் வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் விமென் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு. அதில் கீ ஹைலைட்ஸில் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நேராக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் விமென் பாலிசி 2024. இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. கரெக்டாக February 21, 2024 அன்னைக்கு தான் நம்மளுடைய சிஎம் வந்து இந்த பாலிசியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட் இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டை 4 மாற்றி கொடுத்து கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். February 21, 2024 மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெயினாக இந்த பாலிசி எதுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க? ஜெண்டர் டிஸ்பேரிட்டி சொசைட்டியிலிருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்ம்னு சொல்லலாம், அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எக்கனாமிக் கண்டிஷன் விமனுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணுன்றதுக்காக கொண்டு வராங்க. ஸோ விமன் பாலிசி பற்றி கொஷின் கேட்கணுன்னா டேட்டு கேட்கலாம். இல்லைன்னா இந்த எய்மில் வந்து ஏதாவது ஒரு எய்மை மாற்றி கொடுத்து கூட கொஷினை நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். எப்படி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த விடியல் பேருந்து திட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக விமெனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அவர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே செய்யப்பட்ட 5 இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவ்ஸில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். ஸோ ஃப்ரீ பஸ் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டவுன் பஸ்ஸில் போகும்போது விமெனுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ. விமெனுக்கு மட்டும் ஃப்ரீ கிடையாது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தாலும் ஃப்ரீ, டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் ஃப்ரீ. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா விமென் மட்டும் ஒன்லின்ற மாதிரி கூட கொஷின் நமக்கு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 6.82 பில்லியன் ஜேர்னி இது வரைக்கும் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் மேலாப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3.69 மில்லியன் ஜேர்னி வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் எடுத்திருக்காங்க. 37.8 மில்லியன் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எடுத்திருக்காங்க. நியர்லி இதனால் விமெனுக்கு மாதம் 888 ரூபா சேவ் ஆகுதுன்றாங்க. இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட். நமக்கு கொஷின் கேட்கணுன்னா விடியல் பயணம் எதுக்காகன்னு கொஷின் கேட்கலாம். இல்லைன்னா அதனால் எவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி சேவ் ஆகுதுன்றதும் 888ன்றது ஈஸி நம்பர். ஸோ மேபி இதை கூட நமக்கு கொஷின் வரலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கீம் மெயினாக எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா புவர் ஃபேமிலியில் விமன் லேபரை வந்து ரெகக்னைஸ் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புவர் ஃபேமிலின்றதை கொடுக்காம கூட இருக்கலாம். இல்லைனா வந்து படிக்கிறதுக்காகன்ற மாதிரி கொஷினை மாற்றி கூட கேட்கலாம். கிடையாது, லேபர் விமனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக புவர் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்காக கொடுக்கணும்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க. நியர்லி 11.5 மில்லியன் விமன் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. மில்லியன்லேயும் கேட்கலாம். இது இல்லைன்னா வந்து 11 மில்லியனை தான் கேட்பாங்க. ஐ திங்க் லேக்ஸில் மாற்றி கேட்க மாட்டாங்க. இதில் இருக்க டேட்டாவை தான் அப்படியே கேட்பாங்க. 1000 ரூபா வந்து மந்த்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் எலிஜிபிளான விமன் எல்லாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் புதுமை பெண் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் வித்தவுட் எனி பேரியர்ஸ் தே ஹேவ் டு டூ தயர் ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுக்காக தான் புதுமை பெண் கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண்ணோடைய ஸ்கீமை கொடுத்துட்டு கூட வேணும்னே விமன் லேபருடைய போர் ஃபேமிலிக்கு தான் பணம் கொடுக்குறாங்கன்னு கூட மாற்றி கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா? ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா, இப்படி தான் கொஷின் செட்டர் யோசிப்பாங்க. எப்படி கன்ஃபியூஸும் பண்ணணும், ஆல்மோஸ்ட் ஆன்சர் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் நம்மளை வந்து கொஷின் கேட்டு குழப்பணும்னு நினைப்பாங்க. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இப்படியெல்லாம் கேட்கலான்றதுனால உங்களுக்கு சொல்கிற தெளிவாக இதை வந்து படிச்சுடுங்க. ஓகேங்களா? ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போகணுன்றதுக்காக கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இது வழியாக பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இங்கேயும் கலைஞர்
விமன் ரைட்ஸ் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1000 மந்த்லி கொடுக்குற மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு 1000 கொடுக்குறாங்க. 4,95,000 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இதில் நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக என்ன பார்க்குறாங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ 34% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்களோ அவங்களோட என்ரோல்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 34%. இந்த நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச கொஷின் கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து தோழி ஹாஸ்டல்ஸ் ஃபார் ஒர்க்கிங் விமன். இது கொஷினே பார்த்திங்கன்னா இது தான் கேட்பாங்க. தோழி ஹாஸ்டல் யாருக்காக கொண்டு வரேன்னா ஒர்க்கிங் விமனுக்காக. அதை மாற்றி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னு கூட மாற்றி கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அக்காமடேஷன் பேசிக்காக கொடுக்கணுன்னு, யாரெல்லாம் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கணுன்னு 13 புது ஹாஸ்டல்ஸ் வந்து இப்போது 1303 பெட் ஃபெசிலிட்டியோடு கொண்டு வராங்க. இன்னும் 14 நியூ தோழி ஹாஸ்டல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 7 லொக்கேஷனில் கொண்டு வராங்க. 476 பெட் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4.2 crore. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒர்க்கிங் விமன்ன்றது இம்பார்ட்டன்ட் இதில். ஓகேங்களா? அடுத்து வந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரோக்ராம். இது வழியாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப்னால என்ன சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மகளிர் சுய உதவிக்குழு. அதுக்காக தான் மெயினாக கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலம் தனக்கு தானே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு மகளிர் சுய உதவி குழுவில் லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த லோனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 2,755 கோடி ரூபாய் வந்து வெய்வர் பண்ணியிருக்கிறதா, லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெய்வர்னா ஐ திங்க் தள்ளுபடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 1,17,617 விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்கு. விமன் பெனிஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15,88,309. இந்த நம்பர் வந்து ஓவரால் வேல்யூவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த லோன் வெய்வர் மட்டும் இல்லாமல் லோன் கொடுக்குற அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா 12 லட்ச ரூபா இருந்தது, 20 லட்ச ரூபா ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஷின் கேட்கணுன்னா இந்த 20 லட்சத்தை வச்சு கொஷின் கேட்கலாம் கண்டிப்பாக. அண்ட் முன்னாடி ப்ரீவியஸ் 4 இயர்ஸில் வந்து 39,468 கோடியாக இருந்தது. இப்போ கடைசியாக இருக்க 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2021 25க்குள்ளே 1,12,299 கோடி ரூபாய் வந்து லோனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 12லேருந்து 20 மாற்றிருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? விமன் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து இருக்கிறத வச்சு என்ன இருக்குன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா முன்னாடி விமன் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாபில் 30% இருந்தது, இப்போ 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லோக்கல் பாடிஸில் பார்த்தீங்கன்னா 50% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் பாடிஸில் பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேஷன் முனிசிபாலிட்டி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 21 மேயரில் 11 மேயர் விமனாகவே இருக்காங்கன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் ஒர்க்கிங் விமன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபீமேலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபீமேல் டீச்சர்ஸ்னு இருக்குது, அவங்களுக்கும் சொல்லலை, இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஃபீமேல் ஃபேக்கல்ட்டி ஒரு ஆஃபீஸர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் வந்து முன்னாடி 9 மாதம் இருந்ததை 12 மாதமாக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா 1 வருஷத்துக்கு அவங்க பெய்டு லீவ் வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க சேலரியில். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த குக்கிங் அசிஸ்டண்ட்டாக வந்து இந்த இருப்பாங்க இல்லையா, ஊட்டச்சத்து எப்படி சொல்கிறது, சத்துணவு மையத்தில் பணிபுரியும் சமையல் உதவி செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 58லேருந்து 60 வயசாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு சொன்னாங்க, அடுத்து குக்கிங் அசிஸ்டன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிப்காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விமன் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சைல்டை வந்து பார்த்துக்கிறதுக்காக 17 சைல்ட் சென்டர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்தது மூலயமா 3,23,000 விமன் வந்து பெனிஃபிட் ஆகுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆண்டர்ப்ரனருக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு டான்சீட் வழியாக கொடுத்துருக்காங்க. டான்சீடோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கொஷின் கேட்கலாம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்டு. இது வழியாக பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர் ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டுட்டு வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது பாருங்கள். இந்தியாவில் இருக்க டோட்டல் ஒர்க்கிங் விமனில் தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் வந்து 41%. இம்பார்ட்டன்ட் டேட்டா, இதையும் நமக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்து விமன் இன் போலீஸ் ஃபோர்ஸ் 39 விமன்
நியூ போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈஸியாக டியூட்டி பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் அவள்னு ஒரு ஸ்கீம், ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவள்னோட ஃபுல் ஃபார்ம் கூட கொஷின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் வைலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது தான் அந்த அவள் ப்ரோக்ராம் யாருக்காக கொண்டுட்டு வரப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். விமென் போலீஸ்க்காக தான் மெயினாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து விமென்க்கு கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ஆர்ட்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பர்ட் அவார்ட்னு சொல்லிட்டு விமென்க்கு கொடுக்குறாங்க. கலைஞருடைய சென்டினரி அக்கேஷன் அந்த டைமில் ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து கொடுக்குறாங்க. கலைஞர் பெண் அவார்டுங்கன்றது அவுட்ஸ்டாண்டிங்கான விமென் ஜேர்னலிஸ்ட்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, 11 ஃபீமேல் ஓதுவர்னால் என்னது சொல்லுவோம், அங்கே சாமிக்கு வந்து பூஜை செய்கிற அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடி விமெனுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கனால தே ஆர் நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 11 பேருன்றது இம்பார்ட்டன்ட் டேட்டா. இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டண்ட்டான அச்சீவ்மெண்ட் பை டிஎம்கே கவர்மெண்ட். இது வந்து நான் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அப்படியே கொண்டுட்டு வந்தனால இதில் சொல்லியிருக்க எந்த டேட்டாவுமே இக்னோர் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக படிங்க. நிறைய கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேரெக்டாக இதிலிருந்தே கூட கேள்விகள் வரலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பைலிங்குவலாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து டேட்டாவை வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.